ஒரு ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் ஒரு சச்சின் டெண்டுல்கர், கேஎல் ராகுல் இவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்து பேட்டிங் மெயினா கத்துக்கணும். பட் நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, அந்த கூலர் எப்படி இருக்காங்கன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து ஆகாஷ் தீப் அனுப்புறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வம்சத்துலானே ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் ஃபோன்ல சொன்னாரு கிட்ட. கோயம்புத்தூர்ல வைத்தியநாதன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர் சொன்னார். அவர் சொல்ல கரெக்ட் தான். வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்கலாம். அவர் பர்ஃபெக்ட்டா கேர்ஃபுல்லா இருப்பார். இப்போ ஆகாஷ் தீப் நல்லா ஆடுறாரு. கான்ஃபிடென்ட்டா தெரியுது. பாடி லாங்குவேஜ்ல நான் நிக்கிறேன்டா அப்படின்ட்டு. பட் திடீர்னு அவங்க ஏதோ ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டாரு அந்த கார்ஸ் பார்த்துட்டு, ஆமா அது போடுவா அப்படியே ஒரு ஆக்ஷன் தேர்ப்பாரு. கரெக்டா அவுட் போடு. அதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடக்கூடாது. இப்ப என்ன ஆகுது, பாலை பார்க்கறதுக்கு பதிலா உன் மைண்ட் இன்னும் ஆளை பாக்குது. பாலை போடுறான்னு நீ ஆளை பாக்குற. அங்க அப்புறத்தோட அவரை பார்த்தோட உனக்கு கோவம் வருது. உன் மைண்ட்ல வந்து பந்தை எப்படி ஆடணுன்ற டெக்னிக் மறைஞ்சு தாட்ஸ் திட்டத்துல போகுது, இல்ல கோவத்துல போகுது. இதுதான் பண்ணக்கூடாதுன்ற. அதனால தெண்டுல்கர், டிராவிட்ல நீங்க கத்துக்க வேண்டியது ஸ்லிப்ல திட்டுவாங்க, விக்கெட் கீப்பர் திட்டி இருப்பாங்க, விட்டா அம்பையர் கூட திட்டுவாரு. அவங்க வேற வேர்ல்ட்ல இருப்பாங்க. அதனாலதான் டிஎன்சியில வந்து நான் மென்டாரிங் பண்ணும்போது ஐ எம் சஜஸ்டிங் டு தேம் ஒரு யோகா பண்ணீங்கன்னா கூட செரீன் அட்மாஸ்பியர்ல சித்தார் சவுண்டோட பறவைங்க பறக்கும்போது யோகா பண்ணி பிரயோஜனமே கிடையாது. லெஃப்ட்ல பட்டாசு வச்சுட்டு எலக்ட்ரிக் பட்டாசு சவுண்டு, ரைட்ல நாய் குலைகிற சவுண்டு கேட்கணும். அங்க நீ யோகா பண்ணணும். அப்பதான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் தெரியுன்ற. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் காதுலயே உயரங்கிற மாதிரி கிட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிடுறோம். நான் மென்டாரிங் பண்ண சொன்னா பண்ணுவேன்.